2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜக 1700 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. தேர்தல் பத்திரம் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கு மேல் பாஜக நன்கொடை வசூலித்த விவரம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியாகி இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரி சோதனை போன்ற நடவடிக்கைகளுக்கு பயந்து பலரும் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியதும் அம்பலமானது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக மொத்தம் 1737 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. இது நாட்டின் 7 பிரதான எதிர்க்கட்சிகள் செலவழித்த தொகையை விட 680 கோடி ரூபாய் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 1492 கோடி ரூபாய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாகவும் 245 கோடி ரூபாய் 441 வேட்பாளர்களின் தேர்தல் செலவுக்காக விநியோகிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்தில் பாஜக தெரிவித்துள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் 1264 கோடி ரூபாய் மட்டுமே செலவிட்ட பாஜக 2024 தேர்தலில் அதைவிட 37% அதிகம் செலவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை பொறுத்தவரை அதன் செலவில் கணிசமான பங்கு, அதாவது 611 கோடி ரூபாய் விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது. இந்த தொகையில் 2024 ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் வரை கூகுள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு 156 கோடியே 95 லட்சம் ரூபாயும், மார்ச் முதல் ஜூன் வரை ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு 24 கோடியே 63 லட்சம் ரூபாயும் செலுத்தியுள்ளது. மேலும் பாஜக 2 சர்வே பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 2024 மக்களவைத் தேர்தல் மற்றும் ஆந்திரா, ஒடிஷா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய சட்டமன்ற தேர்தல்கள் என மொத்தம் 686 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தல் முடிந்த 90 நாட்களுக்குள்ளும் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த 75 நாட்களுக்குள்ளும் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் செலவு விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.